4 முடிய அடிச்சு மிதிச்சதுக்கே பால் பாயாசம்னா நல்ல துவச்சி கொடியில தொங்க விட்டுருந்தோன்னு வச்சிடுங்க, பிரியாணியே கிடைச்சிருக்கும் போலயே. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்லது சரிதான். இனி அப்படி ஒரு சான்ஸ் நமக்கு என்ன கிடைக்காமலா போக போகுது? என்னக்கா சொல்லுதிய? நீ தானே சின்ன பொண்ணு இப்ப சொன்ன நம்ம கீதாவை அடிச்சு துவச்சு தொங்க விட்டோம்னா பிரியாணி கிடைக்கும்னு. அதுக்கு தான் சொல்றேன். இனி ஏதாவது ஒரு விஷயத்துல கீதா நம்ம கிட்ட மாட்டாமலா இருப்பா, அப்ப அடிச்சு துவச்சு தொங்க விட்டுற வேண்டியதான். உடனே அவங்க மாமியாரு நம்மள பாராட்டி உடனே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாவோ. ஆமாக்கா. ஏக்கா நீங்க சாதாரணமாவே யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யார்கிட்டயும் வம்புக்கு போக கூடாதுன்னு நினைப்பிய. ஆனா கீதாக்கா மேல மட்டும் ஏங்கா உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ சொல்லதும் சரிதான், என்கிட்ட கேட்கதும் சரிதான். கீதாங்கிற பேரை எடுத்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது தெரியுமா? என்ன வேற ஏதாவது நான் கோவப்படுதேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருப்பேன் பத்துக்க. கமலா வீட்டுல இருந்து 4 முருங்கைக்காவை களவாண்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரூபாயை வாங்கிட்டு போயிட்டா பத்துக்க. இத்தனைக்கு அந்த முருங்கைக்காவை நான் களவாண்டிட்டு வந்தேன்னு கூட என்கிட்ட சொல்லல சின்ன பொண்ணு. எங்க மாமியாரு காலையில சந்தைக்கு போயிட்டு வந்தாவக்கா, நிறைய முருங்கைக்காவை வாங்கிட்டு வந்துட்டாவ பத்துருங்க. அதனால நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையிலயும் ஒரு 5-6 முருங்கைக்காவை தந்துட்டு அதுக்குண்டான ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டா பத்துக்க. கீதாக்கா சரியான திருட்டு கீதாக்காவெல்லாம் இருக்காவோ? ஆமா சின்ன பொண்ணு, சரியான திருட்டு கீதாவாக்கும். என்கிட்ட ரூபாய்க்கு முருங்கைக்காவை எல்லாம் வித்துக்கிட்டு அப்பதான் சண்டை போடும்போது என்ன சொன்னா பத்தியா? கமலாக்கா வீட்டுல இருந்து நான் களவாண்டிட்டு அந்த முருங்கைக்காவை குழம்பு வச்சு நல்லா தின்னேல அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு அதை கேட்டுக்கிட்டு நான் பயங்கரமா கோவம் வந்துட்டு பத்துக்க. நம்ம என்ன இவ்வளவு மாதிரி ஓசிக்கு ஒவ்வொரு வீட்லயும் குழம்பு கறின்னு போய் வாங்கி தின்னுகிட்டா இருக்கோம்? உள்ள காய்கறியும் இருக்கப்பட்ட அரிசியும் போட்டு சோறு வாங்கி குழம்பு வச்சு நான் தின்னுகிட்டு இருக்கேன். இவகிட்ட என்னமோ நான் போய் நின்ன மாதிரில என்ன குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தியா சின்ன பொண்ணு? எனக்கு அதான் கோவம் தலைக்கேறிட்டு பத்துக்க. வச்சு அவளை அடி வெளுத்து எடுத்துட்டோம்ல. அதற்குண்டான பரிசுதான் இந்த பால் பாயாசம். ஆமா சின்ன பொண்ணு, அதற்குண்டான பரிசுதான் நம்ம கையில பால் பாயாசமா இருக்கு. அவரவர் எடுக்கப்பட்ட முடிவு நமக்கு சாதகமா தாங்க அமையும். பின்ன நம்ம என்ன யாரையும் ஏமாத்தலாமா இல்ல துரோகம் பண்ணலாமா? அம்மா அவ சம்பந்தியார் இன்னும் வீட்டுலதான் இருக்கா போலுக்க. ஆமாக்கா, அதான் அப்பதே சொன்னோம்ல, நான் பண்ணத வேலை எல்லாத்தையும் இப்ப எங்க மாமியார் பண்ண ஆரம்பிச்சிருப்பாவோ. எப்படியாவது இன்னைக்குள்ள என் சம்பந்திகாரியா வீட்டுக்கு அனுப்பிடுவாவோ. அவ வீட்டை விட்டு வெளியே போன உடனே நான் வீட்டுக்குள்ள போய் எங்க மாமியார் கிட்ட அட்டண்டன்ஸ் போட்ட வேண்டியதா. ஒரு வீட்ல இருக்கிறதுக்கு என்ன பாடா இருக்கம்மா. பின்ன என்னக்கா செய்ய, நமக்கு வந்து வாச்சிருக்கதெல்லாம் அப்படிலாம் இருக்கு. சரி, பால் பாயாசம் சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிப்போம். சின்ன பண்ணே, பால் பாயாசம் நல்ல ருசியா இருக்கு பத்துக்க. ஆமாக்கா, நல்ல டேஸ்டா இருக்கு. சோறு மீன் கறியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு 2 தட்டு நிறைய சோத்தையும் மீன் கறியும் போட்டு நல்லா வலிச்சு தின்னுக்கிட்டு தட்டையும் கழுவாம அவ பாட்டுக்கு போட்டுட்டு வந்துட்டா. இவ எனக்கு வேலைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவானா. ஆளை பாரு ஆளை. ஓஹோ, உண்ட மயக்கம்னு சொன்னால அதான் படுத்து கிடக்காளோ? யார் இவளுக்கு அங்க கிடக்கப்பட்ட 2-3 பாத்திரத்தை கழுவிட்டு வந்து படுத்தா என்னவா? என்னமோ காலையில இருந்து எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச மாதிரிதான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு கிடக்கா. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆமா, வேலை கள்ளி தானே இருக்கதான்ட்டி செய்யும் உனக்கு பெருமை. என் புத்திசாலித்தனம் என் திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எங்க அம்மா வாயாலேயே எங்க மைனிகாரிய வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொல்ல வச்சுட்டோம்ல. மைனி என்ன யாருன்னு நினைச்சிய? நான் இந்த வீட்டுக்கு ராணியாக்கும். இவ்வளவு நாளா அப்படியே மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா பாசத்துல பொங்கிட்டு கிடந்தியோ? எங்க அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோ பத்தியல. இனி நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அடி பாதவதி, என்னமெல்லாம் சொல்லுதா? இனி நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி. என் பேச்சதான் எங்க அம்மா கேப்பாவோ. இனி நீங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி வாரியன்னு நானும் பாக்கனே. ஓஹோ, என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கியாட்டி? இங்க பாருட்டி, நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. என் மவனும் மருமவளும் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பாவோ. அதே மாதிரி நானும் என் மருமவளும் ஒத்துமையா தான் இருப்போம். உன் தொல்லை இல்லாம அவ 2-3 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரட்டும்னு தான் நானே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இது தெரியாம நான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்ல. என்ன சந்தோஷமா இருக்கா என் மவ. இருட்டி இரு, இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு நான் பார்க்க தானே போறேன். என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஆனா இனி உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன்னு மட்டும் பாருட்டி. திமிரு பிடிச்சவா, உடம்பு பூரா கெட்ட எண்ணம். இவளை மட்டும் அப்படியே மாமியார் வீட்டுல ராணி கணக்கா வைக்கணுமா? நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரி நான் வைக்கணுமா? எப்படி பாரு இவளுக்கு. நான் இவ பேச்சு கேட்கணுமாம்ல? ஒரு மடக்கு தண்ணி கூட எனக்கு குடிக்க தர மாட்டா. என் மருமவ என்ன பாத்துக்கிடுதா, இவ என்ன பார்த்து ரெண்டாக்கிடுவா அப்படியே. இருட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பொட்டி படுக்கையெல்லாம் கெட்டிட்டு உன் வீட்டுக்கு எப்படி ஓட விடுதுன்னு மட்டும் பாரு. சரி, நம்ம மவளாச்சா இருந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா இவ என் வீட்டுக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிருவா அவளுக்கு. ஹலோ, அப்படியா? எங்க அம்மா என்ன யார்கிட்ட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அப்படியா? நீ சொல்லதெல்லாம் உண்மையா? மருமவளா, என்ன
என்னது போன்ல யார்கிட்டயோ மருமவளான்னு எங்க அம்மா இழுக்கா? என்ன விஷயம்னு தெரியலையே. நமக்கு தெரியாம எந்த விஷயமும் இருக்க கூடாது. மருமகன் வேற எங்க அம்மா பேசுதா? ஒருவேளை எங்க மைனிய பத்தி யார்கிட்டயாவது போன்ல போட்டு கொடுக்காவளோ என்னவோ. எதுவா இருந்தா என்ன, நாம போய் கேப்போம். அப்படியா சங்கதி? ஆமா, மனசால நம்பவே முடியலையே. இப்படிதான் இருக்காவோ? ஆமா, என்ன செய்ய, இந்த காலத்து மனசால எல்லாம் இப்படிலாம் இருக்காவோ? நாம தான் கொஞ்சம் உஷாரா பார்த்து எடுத்து கவனமா இருக்கணும். என்ன, யார்கிட்ட எங்க அம்மா கவனமா இருக்கணும்னு பேசிட்டு இருக்காவோ? பரிமளா, பரிமளா, வா பொண்ணு தாயி. ஆமா, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த. உட்காரு, என்ன விஷயம்னு சொல்லுதே. என்னன்னு சொல்லு பரிமளா. முகமெல்லாம் வாடி போன மாதிரி இருக்கு. எந்த நேரமும் நல்ல சிரிச்ச முகத்தோடலாம் இருப்ப. என்னத்த சொல்ல பொண்ணு தாயி, காலமெல்லாம் கெட்டு போயில கிடக்கு. ஆமா, முன்னாடி உள்ள காலம் மாதிரியே இப்ப இருக்கு. பொண்ணு தாயி பாட்டியும் நம்மள மாதிரியே எங்க அம்மா என்ன பேசுறாவோன்னு கேட்கறதுக்கு ஆர்வத்துல இருக்காவோ. வந்துட்டாளா என் வீட்டு மேல மினிக்கி? நீ வரணும்னு தானே டீ, நான் போன்ல சத்தமா பேசின மாதிரி பேசுனேன். வந்துட்டியா? சரி, பொண்ணு தாயும் நல்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கா. என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அட, என்னன்னு சொல்லு பரிமளம். பொண்ணு தாயி, அது நம்ம பக்கத்தூர் வடிவு இருக்காள்ல, வடிவு. ஆமா, அவளுக்கு என்ன? வடிவுக்கு மவளை ஒரு இடத்துல கெட்டி கொடுத்திருந்தல. யாரு? அந்த சில்லாட்ட மீனா தானே? ஆமா, அந்த சில்லாட்ட மீனா தான். மாமியார் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, நல்ல சொகுசா இருக்கானுல அங்க எல்லார்கிட்டயும் பேச்சு. ஆமா, அந்த வடிவு தானே ஊர் முழுக்க என் மவ பெரிய ராணி கணக்கா இருக்கா, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கா, அப்படி இப்படின்னு பெருமையா பீத்திட்டு தெரிஞ்சா. ஆமா, பெருமையா பீத்திட்டு கிடந்தாள்ல. அவ மவ அங்க மாமியார் வீட்டுல நான் இருக்க மாட்டேன், எங்க அம்மா வீட்டுல நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்தல ஒரு 10 நாளா இருக்காளா. ஆமா பரிமளம், அப்படித்தானே எல்லாரும் பேசிக்கிட்டாவோ. இங்க 10-15 நாள் அங்க அம்மா வீட்டுல தானே இருக்காளா. மாவளுக்கு தினமும் கறியும் மீனுமாலாம் செஞ்சு போட்டு கிடக்காளா வடிவு. ஆமா, நல்ல கறியை மீனையும் தின்னுட்டு நல்லா சொகுசா கிடக்கல. அதனால அவன் மாப்பிள்ளை என்ன பண்ணனானா, எனக்கு இவ சரிப்பட்டு வரமாட்டா, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிருந்தா. அதனால இனி அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும், நான் எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கெட்டிக்கிடுதேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளாமா. அப்படியா? வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாளா? ஆமா, அதுவும் அந்த பிள்ளை அவன் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்ட பிள்ளையா. அப்ப சரிதான் போ, இந்த வடிவுக்கு தேவைதான். ரொம்ப பீத்திக்கிட்டு தெரிஞ்சாள்ல. ஆமா, பின்ன வடிவுக்கு மருமகனை எத்தனை நாள் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிட்டே இருக்காள்ல. அப்ப அம்மா வீட்லயே இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சிட்டான். அது சரிதான், வடிவுக்கு இதெல்லாம் தேவைதான். அது சரி பரிமளம், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணுமில்ல பொண்ணு தாயி, உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன இருக்கு? ஏமா அவளும் அப்படித்தானே இருக்கா பொண்ணு தாயி. அவ மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தன வந்துட்டா. அப்படியே தனி கொடுத்தன வந்தவ அவ வீட்லயே ஒழுங்கா இருக்காளா? இங்க வந்துல இருக்கா. அவர் திருநெல்வேலியில ஆபீஸ் மீட்டிங்னு போயிட்டு வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகுது. ஆனா இவ இன்னும் இங்க தானே இருக்கா. ஆமா, சொன்னால வா, மவளு இங்க தான் இருக்கா பத்தியா. அப்புறம் வடிவுக்கு மவளுக்கு நடந்த மாதிரி என் மவளுக்கும் நடந்துடக்கூடாது பத்தியா. ஆமா பரிமளம், நீ கவலைப்படதுலயே அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என் மாப்பிள்ளையும் அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்ட ஏதாவது பிள்ளைய பார்த்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரோ? ஏற்கனவே ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கப்பட்ட அந்த சாலினிய பிள்ளைய வேற என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஓ மகசியா, ஓ மகசியா, நாக்க முக்க நாக்கா, ஓ ஷக்கலாக்கா, ஓ ரெண்டக்கா. மகசியா, ஓஹோ மகசியா, நாக்க முக்க நாக்கா, ஓ ஷக்கலாக்கா, ஓஹோ ரெண்டக்கா. அட பாவி தொப்பி மனுஷா, இவ கூட கிடந்து இப்படி ஆட்டம் போட்டு நடக்கா. ஆஹா மனுஷா, அப்படினா அவ கூட சேர்ந்து கிடந்து ஆட்டமா போட்டு நடக்க. நான் வாரே உனக்கு. ஏமா சீக்கிரமா ஒரு டெம்போ வர சொல்லுமா. என்னடி சொல்லுதே? டெம்போ வர சொல்லணுமா? ஆமா, டெம்போ இல்லனா லாரிய வர சொல்லு சீக்கிரமா. என் வீட்டுக்கு நான் இப்பவே போயே ஆவணும். நான் பொண்ணு தாய் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என் மவ நல்லா கேட்டுட்டா. இப்பவே வீட்டுக்கு கிளம்பணும்னு ஒத்த கால்ல நிக்காளா. இதத்தான நான் எதிர்பார்த்தேன். அது சரி, டெம்போ எதுக்கு வர சொல்லுதா? எம்மா சொன்னதை கேளு, சீக்கிரமா ஒரு டெம்போக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த தொப்பி மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவ கூட கிடந்து ஆட்டம் போட்டு கிடப்பாரு. இன்னைக்கு அவ 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணி விடுதே. பரிமளா, உன் மவ கோவத்துல போற மாதிரி இருக்க. என்ன நான் சொன்ன கதை அப்படில? என்னது கதையா? எப்படி அது கதை இல்ல, உண்மை சம்பவம்னு சொல்ல வந்தேன். பரிமளா, நான் வாரேனா? அம்மையும் அவளும் மாறி மாறி என்னத்தையோ பேசிட்டு இருக்கவம்மா. நமக்கு என்னத்துக்கு அவ வீட்டு விஷயம்? நம்ம இந்த வடிவு கதையா பக்கத்து வீட்டு கோமதிட்டு போய் சொல்லிட்டு வருவோம். அடுத்த வீட்டு விஷயம்லாம் நமக்கு என்னத்துக்குமா?
நாம போட்ட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு என் மவ பொட்டியை கட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்ப போறா. அப்ப டெம்போ வீட்டுக்கு வர சொன்ன பி கேப்போம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். நினைச்சு கூட பார்க்கலப்பா, உலகத்துல எப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காவோ. நம்மள மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா கூட உலகம் நல்லா இருக்கும். நம்மள மாதிரி உலகத்துல 4 பேர் கூடவே இருக்க மாட்டாவோ. நான் ஒருத்தி இங்க இருக்கேன், இன்னும் 3 பேரு எங்க இருக்காவளோ. இந்த சாலினியா சாணியா இன்னைக்கு என் கையில கிடைச்சா அவளை இன்னைக்கு சட்னி ஆக்காம விட மாட்டோம்ல. எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷன் கூட டூயட் பாடுவா. வாரம் டி இப்ப நேரா அங்கதான் வர போறேன். டூயட் ஆட்டி பாடுதா டூயட். கை காலை முறிச்சு உன் கையிலே தந்துருதேன் பாரு, அப்புறம் பல்லெல்லாம் உருத்து உன் கையில தந்துருதேன் பாருடி. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தேன். நான் சந்தோஷமா இருக்குது இந்த உலகத்துக்கு கூட பிடிக்கலையா. என் நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். அடியே சாலிடி இருட்டி பெண்ணானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ. நான் கொஞ்சம் ரகடான ஆளுன்னு உன்கிட்ட வந்து காட்டுதேன் பாருடி. என் புருஷனும்ல அவ கூட சேர்ந்து டூயட் பாடி ஆடிட்டு கிடந்தாரு. ஐயோ ஐயோ, என் நிலைமை என்ன யாருகிட்ட போய் சொல்லுவேன். டெம்போவை வர சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இப்ப என் மருமக ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கா. பேசாம என் சோக கதையை எங்க அம்மா கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம், வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு எந்த கஷ்டமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஹார்ட் வெடிச்சு எங்க அம்மா பட்டுன்னு போயிருவா. நல்ல கலகலான்னு இருந்தாலும் என் மாவா இப்ப என்ன மூஞ்செல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மக்கா மேனகா, ஏன் மக்கா இவ்வளவு சோகமா இருக்கா? எம்மா நானும் பெண் தானே, எனக்கும் அச்சம் மடம் நாணம் அப்புறம் என்ன சொல்லுவோ பயிர்ப்பு அதெல்லாம் இருக்கதானமா செய்யும். என்னாச்சு அம்மா அவளுக்கு? அவளுக்கு சம்பந்தமே இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கா. எடி டெம்போ வர சொல்லுன்னு சொன்னேலடி, இங்க வந்து என்னத்துக்கு உட்கார்ந்திருக்கா? என்னமா நீ புரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே நீ டெம்போ வர சொல்லிட்டு இங்க மைனிகாரி ரூம்ல வந்து என்னத்துக்கு உட்கார்ந்திருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்னமா நீ இது கூட புரியாத மாதிரி இருக்க? அத புரியலன்னு சொல்லலாம்ல, சும்மா திரும்ப திரும்ப புரியலையா புரியலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எம்மா நான் என் வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன் பாத்துக்க. என்ன மக்கா இப்படி திடுதிப்புன்னு முடிவு எடுத்திருக்க? பின்ன இப்ப நான் வீட்டுக்கு போனாதான் சரியா இருக்கும். இல்லன்னா அந்த தொப்பிக்காரனும் சாலினியும் ஆட்டம் போட்டுட்டுலாம் இருப்பாவோ. ஏம்மா அது வந்து நான் இங்க வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பத்தியா, அதான் சரி எங்க வீட்டுக்கு போலாமேன்னு முடிவு எடுத்தேன் பாத்துக்க. என் மருமக கூட சண்டையை போட்டு அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டோம்ல, அதத்தானே சொல்லுதா இவா. எப்படியோ என் நடிப்ப என் மவ நம்பிட்டா, எனக்கு அதுவே போதும். வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லிட்டாள்ல. ஏ அப்பா என்ன மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நாமளும் நல்லாதான் திட்டம் போடுதோம். அதம்மா நான் இப்போ எங்க வீட்டுக்கு கிளம்புதோம்ல, எங்க அம்மா வீட்ல இருந்து போகும்போது வெறும் கையே வீசிட்டு போக கூடாதுலாமா. அப்படி போனா உனக்குலாம் சங்கடமா இருக்கும். அதுக்குதாம்மா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா மைனி பீரோல நிறைய இருக்கு பத்துக்க, அதெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு தாமா அங்க நிக்கேன். இடி ஓ மைனிகாரி பீரோல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறியே, அவ உன்னை ஏசலட்டு செய்வா. எப்படிமா ஏசுவாவோ? அதான் மைனிகாரி வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சுல. இனி இந்த பீரோல இருக்கப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு தான். போன தடவை எங்க வீட்டு பால் காட்சிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இதுல இருந்து எடுத்துட்டு போனேன். இப்ப ஒரு 5-6 ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு போறேன். இனி அடுத்த வாரமா இல்லனா அதுக்கு அடுத்த வாரமா வருவோம்ல, அப்ப ஒரு 2-3 சேலை எடுத்துட்டு போறேன். என்னம்மா? அடி பாவி, அண்ணன் எப்ப போவா திண்ண எப்ப காலியாகும்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. சொல்லுமா, போன தடவை பால் காட்சிக்கு ஒரு ட்ரெஸ் உடுத்திருந்தோம்ல, அது மைனிக்குள்ளது தானே, ரொம்ப அழகா இருந்துச்சுலம்மா எனக்கு. ஆமா ஆமா ரொம்ப ஓவியமா தான் இருந்துச்சு. அதான் இப்ப கூட 2-3 ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம்னு இருக்கம்மா. ஒரு நிமிஷம் இருந்துக்க. அடி பாவி, என் மருமவ எப்ப போவா, அவக்குள்ள துணிமணி எல்லாம் எப்ப எடுத்து உடுத்தலாம்னு இருந்திருக்கா. திமிரு பிடிச்சவா. செல்லம் கொடுத்து பிள்ளைய வளர்த்தது தப்பா போச்சா? இன்னைக்கு எப்படியாப்பட்ட புத்தியோட இருக்கா? இவளையெல்லாம் என்னெல்லாம் சொல்லி திருத்த, இவெல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டா. இப்போதைக்கு நாம நினைச்ச மாதிரி அவ வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை பாத்துக்கிடலாம். ஏம்மா இந்த சுடிதார் நல்லா இருக்கா? நல்லா தாண்டி இருக்கு. அதானே பார்த்தேன். ஏம்மா இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா தாண்டி இருக்கு. ஏன் செலக்ஷன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஏம்மா இந்த Dress சூப்பரா இருக்கா? ஏடி எல்லாமே நல்லா தாண்டி இருக்கு. சூப்பர்மா. மைனி வாங்கி வச்சிருக்க Dress எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் போட்டு பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க. ஏடி கொஞ்சம் இரு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். என்னம்மா எனக்கு நீ ஐடியா சொல்லி தர போறியா? ஆமாடி, இப்படி ஒவ்வொரு Dress-ஆ போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே, பேசாம பீரோவோட தூக்கிட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு. என்னம்மா சொல்லுத? பீரோவோட எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதா? ஆமாடி, ஒவ்வொரு நேரமா நடந்தா நீ 2-3 Dress-ஆ எடுத்துட்டு போவ. பேசாம பீரோவோட தூக்கிட்டு போயிட்டே வச்சிக்க. வீட்ல சும்மா இருக்கப்பட்ட நேரமெல்லாம் ஒவ்வொரு துணியா போட்டு
இப்பதான் நீ எனக்கு சூப்பரான ஐடியாவை கொடுத்திருக்க. அந்த சீமாட்டி என் மருமா உன் மைனிகாரி இனிமேல் எங்க இந்த வீட்டுக்கு வர போற? பேசாம பீரை விட தூக்கிட்டு பாட்டி. ஐயோ எங்க அம்மா இப்படி பேசுறதை கேட்டு என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரமா அந்த சாலினியால மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்க அம்மா பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பே வந்திருக்கு. மாமியார் மருமகளும் எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். அப்பதான் எனக்கும் மனசுக்கு குளுகுளுன்னு சந்தோஷமா இருக்கும். சரி எது எப்படியோ நம்ம வந்த வேலை கச்சிதமா சந்தோஷமா முடிஞ்சு போச்சு. இனி எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க மைனி பீரவ எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதா. எம்மா நான் மனசுல நினைச்சத நீ கரெக்டா சொல்லிட்டம்மா. என்ன பத்தி சொல்லுத? மைனி பீரவ தூக்கிட்டு போனோன்னுதான் நானே டெம்போவ வர சொன்னேன். இப்ப உன் வாயால் நீயே சொல்லிட்ட பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா அவ இது இந்த நடைக்கு வரவா போற? நீ பேசாம அந்த பீரோவை தூக்கிட்டு போட்டி. அதுல பாதி துணிமணி எல்லாம் உங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது தானே, நீ எல்லாம் சந்தோஷமா எடுத்து கொடுத்து. சரிம்மா உன் பேச்செல்லாம் கேட்காம இருப்பேனா? சரிம்மாக்கா வாசல்ல எப்படியும் டெம்போ வந்திருக்கும். சீக்கிரமா பீரோவை தூக்கி வச்சுட்டு கிளம்புன. சரிம்மா. அப்பாடா எங்க அம்மாவும் என் மைனிகாரி இனி பேச மாட்டாவோ. என் மைனிகாரி எங்க வீட்டு பக்கமே வர மாட்டாவோ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா கிளம்பலாம். மைனிகாரி பீரோவோட. ஏமா போயிட்டு வரேன்னா? சரிம்மாக்கா பார்த்து போயிட்டு வரேன்னா? சரிம்மா ஒத்தையில இருக்கமேன்னு நினைக்காதம்மா. அடுத்த வாரமே நான் திரும்பி வந்துருவேன்னா? அடுத்த வாரம் திரும்பி வர போறேன். முதல்ல இப்போதைக்கு கிளம்பிடி. சரிம்மாக்கா பார்த்து போயிட்டு வா. அம்மா மைனி வச்சிருந்த மீன் குழம்புல கொஞ்சம் போல எடுத்து உனக்காக ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். மீதி குழம்ப நான் சட்டியோட எடுத்துட்டு போறேன்னா? அடி பாதவதி குழம்ப சட்டியோட எடுத்துட்டு போறாளா? போட்டு போட்டு. சரிம்மாக்கா மீன் குழம்பு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நான் எனக்கு தேவைன்னா வேற குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். சரிம்மா போயிட்டு வரேன். டாடா பை பை. சரிம்மாக்கா போயிட்டு வா. சப்பாடா கிளம்பிட்டாளா? எப்ப பாப்பா என் மருமவா இவளை கிளப்பதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு இப்பதான் புரியுது. என் மருமவா அந்த பீரோலாம் பழசாயிட்டு லேசா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இத்து போய் இருக்கு. துணிமணி கூட எல்லாமே பழசாயிட்டு எல்லாத்தையும் ஆக்கர்ல தான் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப பார்த்தா என் மவளையே தூக்கிட்டு போயிட்டா. எப்படியோ பழைய பொருள் போச்சு, இடமும் காலியாச்சு. இனி புது பீரவும் புது துணிமணி எல்லாம் வாங்கி வைப்பல்ல. ஆனா என் மவ எப்படி எல்லாம் யோசிக்கான்னு இப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியான தில்லாலங்கடியா தான் இருக்கா. சரி மவளை வீட்டுல இருந்து கிளப்பியாச்சு. மருமகளுக்கு போன் பண்ணி பேசுவோம். மகனும் மருமகளும் ஊட்டில இருக்காவளோ இல்ல கொடைக்கானல்ல இருக்காவளோ. ஹலோ மருமகளா? இது மருமகளா நீங்க இப்போ ஊட்டில இருக்கீங்களா இல்லனா கொடைக்கானல்ல இருக்கீங்களா? இது இங்க பக்கத்துல தான் இருக்கு. என்ன மருமகள சொல்லுதா? பக்கத்துலயா? ஆமாதே இங்க பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. மருமகளா நீயா? ஆமாதே நான் தான். உங்களை விட்டு நான் எங்க போவேன்? என்ன மருமகளா இப்படி சொல்லுதா? உங்க ரெண்டு பேரையும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு தான் அனுப்புனேன். எத்தே நீங்க இல்லாம நாங்க எங்கதே போக? உங்களை இப்படி ஒத்தையில வீட்டுல விட்டுக்கிட்டு எங்களுக்கு ஊர் சுத்த போறதுக்கு மனசு வருமாதே? நாங்க எங்கேயுமே போகலதே. உங்க மகன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் மரகதக்கா வீட்டுல உட்காந்து இவ்வளவு நேரம் பாடு பேசிட்டு வரேன். மருமகளா என் மக அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. பார்த்தந்தே வண்டியில போனதை பார்த்தேன். என் பீரோவையும் சேர்த்து ஆக்கர்ல போட்டிருக்கே போலுக்க. ஆமா மருமகளா நீ தானே என்கிட்ட சொல்லி வச்சிருந்தா பழைய பீரோ எல்லா துணிமணியும் பழசு எல்லாத்தையும் தூரலாம் போடணும்னு. அதான் என் மாவ கிட்ட வண்டியில சேர்த்து அனுப்பிவிட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தே. எதுக்கு மருமகளா எனக்கு நன்றி எல்லாம் சொல்லுத? அதெல்லாம் என்னோட கடமை. வா வீட்டுக்குள்ள போவோம். போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு டிவியை பாப்போம். சரிங்க தே வாங்க போவோம். சுட சுட டீயும் பஜ்ஜியும் போட்டு சாப்பிடலாம். ரமேஷ் இன்னைக்கு ஆபீஸ்ல நேரமே போகாதன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை பேச்சு துணைக்கு நீயாவது இருக்கியே. ஷாலு நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி நம்ம காலேஜ் படிக்கிறப்ப நீ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பியே, ரொம்ப காமெடியா இருக்கும். அதை இன்னொரு நேரம் பாட. ஷாலினி பாட சொன்னா நான் பாடாம இருப்பேனா? ஓ மகசியா ஓஹோ மகசியா நாக்க முக்க நாக்க ஓ சக்கலாக்க ஓஹோ ரெண்டக்கா. அட பாவி மனுஷா, நான் நினைச்ச மாதிரி அதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கூட இந்த ஷாலினியும்ல இருக்கா. சூப்பரா இருக்கு ரமேஷ். உங்க டான்ஸும் பாட்டும் இருக்கும் டி இருக்கும். ஷாலு உன்னோட சிரிப்பும் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐயோ ஐயோ இன்னைக்கு ஆபீஸ்ல டைம் பாஸ் ஆனதே தெரியல. அடியே ஷாலினி உன்னை சாணியாக்காம விட மாட்டேன் டி. எவன் அவன் என் பேரை இவ்வளவு மோசமா சொல்றது? மேனுமா? மேனுமாதான். நீயா? ரமேஷ் உன் வைஃப்க்கு மரியாதை பேசலாம் தெரியாதோ? உனக்கு எதுக்கு டீ கொடுக்கணும் மரியாதை? மேனுமா கொஞ்சம் அமைதியா இரு.
இந்த பக்கம் வாயா. அமைதியா இருக்கணுமாம்ல, அமைதியா. ரமேஷ், என்ன நடக்குதுங்க? இது ஆபீஸ் ஆகும். ஓஹோ, அப்ப உனக்கு இது ஆபீஸ்னு தெரியலையா? என் புருஷன் கூட கடந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்க. என்ன பேசிட்டு இருக்க? உள்ளத சொன்னா கோவம் வருதோ? ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பக்கத்தை விட்டுக்கிட்டு இப்படி அடுத்தவன் புருஷன் கூட உட்கார்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? பாட்டுக்கு ஏச பாட்டு பாடி அப்படியே மயக்கிருவியோ? நான் இவ்வளவு நாளா சந்தேகப்படாம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் நேர்ல பாத்துட்டோம்ல, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் டி. என்ன ஏங்கிட்டே உன் வேலையை காட்டலாம்னு பாக்கியோ? நடக்காது டி, ஒரு நாள் நடக்காது. ஐயோ, பேசிக்கிட்டே இருந்தவா திடீர்னு அடிச்சுட்டா. என்னடி முழிக்க? வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டப்படி எல்லாம் பேசுவியோ? அம்மா இப்படி போட்டு அடிக்கல. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கேட்கறதுக்கு யாரும் இல்லையாவா? திமிரு பிடிச்சவளா? இனி ஒரு நேரம் என்னையும் ரமேஷையும் சேர்த்து வச்சு பேசுன வாயை பேத்துருவோம் பத்துக்க. ஷாலினி, மேனகாவை போட்டு இப்படி அடிச்சு போட்டிய. பின்ன மரியாதையோட என்கிட்ட பேசுனா நான் மரியாதை கொடுப்பேன். மரியாதை இல்லாம பேசுனா திருப்பி இப்படிதான் கொடுப்பேன். சந்தேகமாம்ல, சந்தேகம். இங்க பாரு, நானும் ரமேஷும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ்மேட். காலேஜ் படிக்கும்போது ரமேஷ்க்கு என்ன பிடிச்சிருந்ததா? ஆனா நான் அவனை அண்ணனா தான் பார்த்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்றோம். நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்க. என்ன ரமேஷ் முழிச்சிட்டே இருக்கா? நீ உன் வைஃப் கிட்ட சொல்லு. இங்க பாருடி, ஷாலினி சொன்னதையெல்லாம் கேட்டேல்ல, நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு நேரம் இந்த மாதிரி நீ பேசுனேன்னு வச்சுக்க, நானே உன் வாயை உடச்சு எடுத்துறோம் பத்துக்க. உன் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? மரியாதையா வீட்டுக்கு போய் சேரு. ஐயோ, நாம என்ன நினைச்சிட்டு வந்தோம்? இங்க எல்லாமே தலைகீழால நடக்கு. ஷாலினி, இது நீ வேலை பார்க்குற ஆபீஸ்னால தானே என்னை இப்படி அடிச்சு தம்சம் பண்ணிட்ட. வீட்டுக்கு வாட்டி உன்னை நான் சட்னி ஆக்கிருதே. என்ன முணங்கிக்கிட்டே இருக்க? கிளம்பு வீட்டுக்கு. தொப்பி மண்டையா, உனக்கு எப்படி வந்தது புது தைரியம்? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியே. வீட்டுக்கு வா. எம்மா, எம்மம்மா, அவளை பஞ்சராக்கலாம்னு பார்த்தா கடைசியில நம்மள பஞ்சராக்கி விட்டுட்டாளே. எம்மா, வீட்ல இருந்து கிளம்பும் போது எப்படி மகா